குவைட் ஃபயரிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வார்த்தையை? எனக்கு தெரிஞ்ச டவுட்டு தான், நான் பல பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. குவைட் ஃபயரிங் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தர் ஒரு கம்பெனி விட்டு வெளில துரத்தணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, வேலையை கொடுத்து டார்ச்சர் பண்ணுவாங்க, இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு விதமான டார்ச்சர் பண்ணி அவரையவே வேலையை விட்டு போக வைக்கிறது. பட் ஆனால் இதில் இன்னொரு டைப் இருக்குது, குவைட் ஃபயரிங்ன்ட்டு. பட் இந்த மாதிரியான குவைட் ஃபயரிங் எல்லாம் கேட்டிங்கன்னா சிரிப்பு தான் வரும். அந்த குவைட் ஃபயரிங்கிறது என்னென்னா, அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ஆஃபீஸில் எந்த வேலையுமே கொடுக்க மாட்டாங்க. ஆஃபீஸில் அவர் வந்துட்டு எந்த மீட்டிங்க்கும் கூப்பிட மாட்டார். அவர் கிட்டத்தட்ட ஒரு ஜடம் மாதிரி இருப்பார், ஒரு சிலை மாதிரி இருப்பார். ஒரு மீட்டிங்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, ஆனால் மீட்டிங் போகலைன்னா திட்டுவாங்க. உங்களுக்கு எந்த வேலையும் அலோகேட்டும் பண்ண மாட்டாங்க, எந்த ப்ராஜெக்டும் அலோகேட் பண்ண மாட்டாங்க, எந்த வேலையுமே இருக்காது. நீங்கள் சிம்பிளி உட்காந்துருப்பீங்க, உங்களுக்கு சம்பளம் வரும், இன்க்ரிமெண்ட்டும் இருக்காது. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்களே வெறுப்பாய் வேலையை விட்டு போவீங்க. இதை தான் குவைட் ஃபயரிங்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரி இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குவைட் ஃபயரிங்கிறது. ஆக்சுவலாக இந்த மாதிரியான குவைட் ஃபயரிங்லாம் நான் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நான் வேலையை விட்டுலாம் போக மாட்டேன், அங்கேயே தான் இருப்பேன். நீ சம்பளத்தை ஏதலைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு எந்த வேலையுமே கொடுக்கலையா, ஓகே நான் என்னோடய வேலையை பார்த்துட்டு போய்க்கிறேன், எனக்கு ஏதோ ஒரு வேலை நானே இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டு அந்த வேலையை நான் பார்த்துட்டு இருக்க போகிறேன், ஆனால் வேலையை விட்டு மட்டும் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நான் போயிடுவேன். பட் ஆனால் எல்லாத்தாலையும் இப்படி இருக்க முடியாது இல்லையா? அதனால தான் இந்த குவைட் ஃபயரிங்கிற ஆப்ஷன் எல்லாத்துக்கிட்டையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, ஒரு சில பேர்த்துக்கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ இட் வில் சக்சீட் அப்படிங்கிறது தான் உண்மை. நான் பார்த்துருக்கேன், ஆக்சுவலாக இந்த மாதிரி குவைட் ஃபயரிங் பண்ணுற நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். அப்படி ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு போகிறவங்களையும் பார்த்துருக்கேன். அதாவது ஃபயரிங் கிடையாது, இது வெறுப்பாக அவங்களே ரெசிக்னேஷனை கொடுத்துறது. அதை தான் நம்ம குவைட் ஃபயரிங்னு சொல்லி சொல்கிறோம்.